கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பாடசாலைகளில் கற்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய கல்வியோடு சேர்த்து, சார் இப்படி கதிரை எழுதிங்களா, நீங்கள் கீழே இருக்கணும், கதிரை எழுதி, மாணவர்கள் கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமது முன்னோர்கள், குறிப்பாக நமது ஊரைச் சேர்ந்த மூத்தவர்கள், அவர்கள் அந்த காலத்தில் சிந்தித்ததனுடைய விளைவுதான் ஒவ்வொரு பள்ளி வாயில்களுக்கு பக்கத்தில் பாடசாலைகளை அமைச்சது. அது மட்டுமல்ல, அந்த பாடசாலைக்கு பள்ளி வாயிலுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வித்தியாசமாக இந்த ஊரில் தான் அப்படியான ஒரு காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஹிதரியா பள்ளிவாயல், ஹிதரியா பாடசாலை, மெத்த பள்ளிவாயல், மெத்தப்பள்ளி வித்தியாலயம், நூரானியா பள்ளிவாயல், நூரானியா பாடசாலை, ஜாமில் ஆஃப்ரீன் பள்ளிவாயல், ஜாமில் ஆஃப்ரீன் பாடசாலை. சுப்ஹானல்லாஹ். இப்படி பள்ளியோடு சேர்த்து பாடசாலைகளை அமைத்து, தம்பி கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் நேரம் தானே, பள்ளியோடு சேர்த்து பாடசாலைகளை அமைத்தனுடைய பிரதான நோக்கம், அங்கு பாடசாலையில் கல்வி கற்று வெளியாகக்கூடிய மாணவன், அந்த மாணவி பள்ளியோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இஸ்லாமிய ஒழுக்கங்கள் அந்த வெறுமனே அறிவு மட்டும் அந்த பிள்ளைக்கு வருவது நோக்கமல்ல, தன்னுடைய வாழ்நாளில் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு அந்த ஒழுக்கமுள்ள ஒரு மாணவனாக வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். இன்றைக்கு சமூகம் எங்களை எப்படி எதிர்நோக்குதண்டா, படித்தவனா அவனிடத்தில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு சைக்கிளில் போகிறீங்க, அப்படி போய்கொண்டிருக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு முடுக்குக்குள்ளால் போகிறோம். ஒரு சாதாரண ஒரு மாணவன், சாதாரண ஒரு பொதுமான் வாரார், வேகமாக கொண்டு வந்து அடிக்கிறீங்க சைக்கிளால். பார்த்தோன்னே செல்வார், பார்த்தா படித்த புள்ள மாதிரி இருக்கிறியே, பார்த்தா படித்தவன் மாதிரி இருக்கிறியே என்றால், படித்தவன் என்றால், படிப்பு என்றால் சமூகம் எதிர்பார்க்கிறது அவனிடத்தில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் வேறு, கல்வி வேறு, படிப்பு வேறு என்றல்ல, ரெண்டும் உண்டு. படிப்பு இல்லாமல் ஒழுக்கம் கிடையாது. இதனால தான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம் பாடசாலைகளை கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இவ்வாறான நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்படுத்தி பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படுகிறது. இது கூட ஃபஸ்ட் பீரியட் நடக்கிற டைம் உடனே முதலாவது பாடம் நடக்கிற அந்த பாடத்தையும் கேன்சல் பண்ணி, அதிபர் உட்பட ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து வைக்கக்கூடிய பிரதான நோக்கம் என்ன? இதனூடாக பேர் வாங்குறதா? ஹிதரியா ஸ்கூலில் இப்படியான நிகழ்ச்சி ஒன்று வச்சாங்களாம் என்று சொல்லி பேர் வாங்குறதா? இல்லை. பிரதான நோக்கமே நீங்கள் எல்லாரும் ஒழுக்கமுள்ள மாணவர்களாக வர வேண்டும், ஒழுக்கமுள்ள மாணவர்களாக வர வேண்டும். இதுதான் எதிர்பார்க்கிறது. இதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உருவாக்கியது நல்ல ஒழுக்கமுள்ள சமூகம். எனவே கல்வி என்றாலே ஒழுக்கம்தான். பாடசாலையில் கற்கக்கூடிய மாணவன் என்றால் அவனிடத்தில் கட்டாயம் தேவையானது அவன் ஒழுக்கமுள்ள மாணவனாக வர வேண்டும். வெறுமனே அறிவு மட்டும்தான், வெறுமனே நாலேஜ் மட்டும்தான் என்றால் மனிதனை விட நல்ல அறிவுள்ளவர்கள் தான் மிருகங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரோட்டில் நம்ம அப்படி போகிறோம், ஒரு நாய் நிற்கிது. என்னது? ஒரு நாய் நிற்கிது, தூரத்தில் நிற்கிது. நம்ம சும்மா கீழே குனிஞ்சா என்ன செய்யும்? ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு தெரியும் இவன் குனிகிறான், என்னத்துக்கு எனக்கு அடிக்க போகிறான். இந்த அறிவு மனுஷனுக்கு இல்லை. நம்முடைய எதிரியாக இருந்தாலும் அவன் கிட்ட வந்து எங்களை தாக்கும் வரைக்கும் எங்களுக்கு அந்த அறிவு இல்லை.
ஆனால் ஐயறிவுள்ள அந்த மிருகம் அதுக்கு விளங்குது மனுஷனை கிட்ட நாம் சும்மா குனிஞ்சாலே இது ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கும். மனிதனை விட அறிவுள்ளவர்கள் தான் மிருகங்கள். இந்தியாவில் காரி தையப் சாபட்டு சொல்லி ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஒரு ஆலிம், அவர் ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் உண்மையான சம்பவம் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இந்தியாவில் ஒரு கிராமத்தில் குரங்குகளுடைய தொல்லை நம்ம ஊரில் அடிக்கடி ஏற்படுறானே, திடீர்னு அப்படி படையோடு வரும், வந்தால் இருக்கிற எல்லாத்தான் ஒட்டிச்சு அடிச்சுட்டு அப்படி போகும். அப்போ குரங்குகளுடைய தொல்லை என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்தாங்க, குரங்கு எல்லாத்தையும் என்ன செய்வோம், கொண்டு போட்டுருவோம், சாகடிப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்தியாவுடைய அதாவது இந்த தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் பிரதான உணவு ரொட்டி, கோதுமை ரொட்டி. அந்த ரொட்டியில் நஞ்ச விஷத்தை கலந்து அப்படியே அங்கங்கே 4-5 ரொட்டி ஒவ்வொரு இடத்துல வச்சாங்க. இப்போ குரங்கெல்லாம் அப்படியே படையோடு வருகிறது. வந்து பார்த்துச்சு, சும்மா கேட்டாலே தரமாட்டான். வளமையா மனுஷன் சும்மா கேட்டாலே தரமாட்டான், நம்மளை கண்டா ஒழிக்கான். இன்றைக்கி வச்சிருக்கானே, ஆஹா சம்திங் ரோங், என்னமோ நடந்திருக்கு என்று சொல்லி எல்லா குரங்கும் ஒரு பக்கம் நிற்க, அந்த குரங்களுடைய லீடர் இருப்பார், அது வந்துச்சாம். வந்து அப்படியே அந்த ரொட்டியை எடுத்து அப்படி ஸ்மெல் முகந்து மட்டும்தான் பார்த்துச்சு, சாப்பிடவும் இல்லை. முகந்து மட்டும் பார்த்துட்டு சொல்லிச்சாம், ஒத்தரும் தொடவானம், இதில் நஞ்சு இருக்குது. இந்த அறிவு மனுஷனுக்கு இருக்கா? ஒரு சாப்பாட்டை பார்த்து இதில் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது என்ற அந்த உணர்வு, அந்த அறிவு முகந்து பார்த்து விளங்குற அளவுக்கு மனிதனுடைய அறிவு இன்னும் வளரலை. அதை நாம் சாப்பிட்டு நமக்கு வயிற்று வலி உண்டாகி நம்மளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நாம் சாப்பிட்ட சாப்பாட்டை எடுத்து அதை ஆய்வு பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் இதில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற அளவுக்குத்தான் மனிதனுடைய அறிவு இருக்குது. ஆனால் மிருகங்களுடைய அறிவு அப்படி இல்லை. அப்படியே பார்த்துட்டு எல்லாம் மலை உச்சிக்கு போய் செல்லாமல் எல்லா குரங்குகளும் மலை உச்சிக்கு போய் ஒரு மரத்துக்கு கீழே எல்லா குரங்கும் ஒரே மரத்துக்குள்ளே போய் ஏறி ஒவ்வொரு இலை, இது அந்த புராண கதைகள் எல்லாம் உண்மையிலே நடந்தது. ஒவ்வொரு இலையை எடுத்துச்சு, அது பாட்டுக்கு அந்த இலையை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துச்சு, ரொட்டி எடுத்து ஆளாளுக்கு சாப்பிட்டு போச்சு. ஒரு குரங்கும் சாகலை. நான் என்ன சொல்ல வாரேன்டா, கல்வி மட்டும்தான், அறிவு மட்டும்தான் என்றிருந்தால் மனிதனை விட சிறந்தவர்களாக மாறியிருப்பார்கள் யார்? மிருகங்கள். இப்படி எத்தனையோ உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். அன்பார்ந்த மாணவர்களே, அதுவல்ல, கல்வி என்றால் அவர்களோடு சேர்த்து ஒழுக்கம் இருக்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட எதிர்பார்த்தது. ஒரு நாள் மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அபுதாவுதில் இந்த ஹதீஸ் வருகிறது. ஒரு மனிதர் சிவப்பு நிற சட்டையை போட்டு வந்தார், கட்டும் சிவப்பு சட்டையை போட்டு வந்தார். அவர் மஜ்லிஸில் உட்காரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஒரு மாதிரியாக வெறுத்து பார்த்தாங்க. அவர் விளங்கி கொண்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது விருப்பம் இல்லை. அபுதாவுதில் பாபுன் ஃபில் ஹும்ரா, சிவப்பு நிற ஆடைகள் என்ற ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துக்கு கீழே இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அவர் நினைச்சார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உடுப்பு விருப்பம் இல்லை, எழும்பிட்டு போய் அதை மாற்றிட்டு திரும்ப உட்கார்ந்தார். இன்னொரு மனிதர் வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு தலைமுடியெல்லாம் அப்படியே பரட்ட தலையா, தலைவிரி கோலமாக உட்கார்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டாங்க, அல்லா யஜிது அஹதுக்கும் மா யும்சிகு ஷஅரா. இதுவும் அபுதாவுதில் இந்த பாடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க, உங்களில் ஒருத்தருக்கு இந்த தலை வாடுறதுக்கு ஒரு சீப்பு கூட கிடைக்கலையா அன்ற ஒரு ஆளை பார்த்து கேட்டாங்க. உடனே போனார், அழகாக தலையை வாரிக்கொண்டு அழகாக மஜ்லிஸில் உட்கார்ந்தார். இன்னொரு மனிதர் வந்தார், அவர் தலைமுடி வளர்த்திருந்தார், தன்னுடைய இந்த கழுத்துக்கு கீழால். இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் தலைமுடி வளர்க்குறார். ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாமல் இருக்குது. அதானே, சிலாக்களோட தலைமுடி அப்படி தான் இருக்குது. சிலாக்களுடைய தலைமுடி இன்றைக்கி அப்படி தான் இருக்குது.
இன்னும் சில பிள்ளைகள் தலைமுடி வளர்க்குறாங்க, எப்படி இதெல்லாம் சுற்றி அப்படியே வலிச்சு அதை அப்படி இப்படி மேலே அப்படி முள்ளப்பண்டி மேலே இப்படி மேலே பார்த்து கொண்டீங்க, அதை அப்படி கரெக்டாக சரியாக வச்சிருக்கு. அது எப்படி தான் இருக்கிறதோ அல்லாஹ் அலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைமுடி வச்சவர் மஜ்லிஸ் வந்து உட்கார்ந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நல்ல மனிதர் தான், இவர் நல்ல மனிதர் தான், இந்த தலைமுடியை வெட்டினா இன்னும் நல்லா இருக்கும், தலைமுடியை வெட்டினா இன்னும் நல்லா இருக்கும். உடனே எழும்பிட்டு போனார். ஃபகத்த அஷஅரஹு, தன்னுடைய தலைமுடியை காது வரைக்கும் வெட்டிட்டு வந்து மஜ்லிஸில் உட்கார்ந்து கொண்டார். அருமையானவர்களே, அல்லாஹ் அன்பார்ந்த மாணவர்களே, நாம் என்ன சொல்ல வாரோமெண்டா, சமூகம் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது ஒழுக்கமுள்ள மாணவர்கள் உருவாக வேண்டும். ஸல்லல்லாஹு பாசறையில் வளர்ந்தவர்களை ஸல்லல்லாஹு இப்படித்தான் உருவாக்கினார். புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸுக்கு பேரே ஹதீஸே ஜிப்ரைல். ஹதீஸுக்கு பேரே ஹதீஸே ஜிப்ரைல். உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லாத்த யௌமின், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் நாங்கள் இருந்தோம். இது தல அலைனா ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார், ஒரு மனிதர் வந்தார். ஷதீது பயாதி சியாப், ஷதீது பயாதி சியாப், எங்கட பாஷையில் சொல்கிறேன்டா, வெள்ளை வெளியேர் என்ற ஆடை போட்ட ஒரு மனிதர், கடுமையான வெள்ளை. ஷதீது சவாதி ஷார், கண்ணங்கரேர் என்று தலைமுடி, கருப்பு ஒரு மனிதர் வெள்ளை நிற ஆடையோடு வந்தார். கருப்பு ஒரு மனிதர் வெள்ளை நிற ஆடையோடு வந்தார். லா யுரா அலைஹி அதரு சஃபர், அவரிடத்தில் பிரயாணிக்குரிய எந்த ஒரு அடையாளமும் இல்லை, பிரயாணிக்குரிய எந்த அடையாளமும் இல்லை. வலா யாரிஃபுஹு மின்னா அஹதுன், எங்களை யாருக்கும் அவரை தெரியாது. இதைத்தான் கவனிக்கணும், நீங்கள் இதைத்தான் கவனிக்கணும். பிரயாணிக்குரிய அடையாளமும் இல்லை, எங்களில் இருந்தவருக்கு யாருக்கும் அவர் யாருன்னே தெரியாது. ஒன்றே தெரிஞ்சவராக இருக்கும், அப்படிதானே? தெரிஞ்ச, இப்போ உங்களை எல்லாருக்கும் என்ன தெரியும், இன்னார் வந்தாருன்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லை, தூரத்திலிருந்து வாரவர்கிட்ட அவர்கிட்ட என்ன இருக்கணும், கலை பிரிக்கணும், பிரயாணத்துக்கு அடையாளம் இருக்கணும், அல்லது உடுப்பில் அடையில் ஊற்றப்பட்டிருக்கணும், அல்லது வியர்வை இருக்கணும். பிரயாணத்துக்குரிய இந்த அடையாளமும் இல்லை, எங்களை யாருக்கும் அவரை தெரியாம கூட வந்து உட்கார்ந்தார். ஹத்தா ஜலச இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே நேராக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தார். எப்படி உட்கார்ந்தார்? ஃபஅஸ்னத ருக்குபதைஹி இலா ருக்குபதைஹி, தன்னுடைய ரெண்டு முன்னங்கால், முன்னங்கால் தான் சொல்கிறதுக்கு, தன்னுடைய ரெண்டு முன்னங்கால்களையும் நபி அவர்களுடைய முன்னங்காலோடு இப்படி சேர்த்து உட்கார்ந்தார். எப்படி சேர்த்து உட்கார்ந்தார். வவதஅ கஃபைஹி அலா ஃபஹிதைஹி, தன்னுடைய இந்த ரெண்டு கையையும் தன்னுடைய இந்த தொடைக்கு மேலே வைத்தார். நேராக வந்தார், யாருன்னே தெரியாது, பிரயாணத்துக்கூடிய அடையாளமும் இல்லை, வெள்ளை வெளியேற ஆடை, கண்ணங்கரேர் என்ற மனிதர் ரசூல்லாட்ட வந்தாங்க. ரெண்டு காலை முன்னங்கால ரசூல்லாட்ட முன்னங்காலோட சேர்த்து வச்சார், உட்கார்ந்தார். ரெண்டு கையையும் தொடையில் வச்சு போட்டு சொன்னார், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம்டா எனக்கு என்னன்னு சொல்லுங்க. இஸ்லாம்டா என்னன்னு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாம், என்ன இஸ்லாத்தின் கடமை, இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? 5 6 5 சொல்லுங்க. அப்போ அந்த களிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, இதைத்தான் ரசூல் வந்து சொன்னார். சொன்னோன்னு சொன்னார், சதக்த, உண்மை சொன்னீர். அவ்வளோ ஆச்சரியம். அவரே வந்தார், கேள்வி கேட்டார், பதில் சொன்னோன்னு சொன்னார், உண்மை சொன்னீர். அப்பான்னு சொல்கிறாங்க, ஃபஅஜிப்னாலஹு, எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எஸ் அலுஹு யுஸத்திகுஹு, அவரே கேள்வி கேட்டுட்டு அவரே உண்மைப்படுத்தினார். திரும்ப ரெண்டாவது கேட்டார், அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான்டா என்ன, என்னது? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி. யோசிக்கிங்களே, குர்ஆன் மசாலா ஓதுனதுனே, அதுபோல் நமக்கு தொடர்பே இல்லை. குர்ஆன் மசாலா ஓதக்குள்ள தான் இதெல்லாம் தெரியும் நமக்கு. குர்ஆனை ஓதுறது,
இஸ்லாத்தை பற்றி படிக்கிறது, தொழுகையை பற்றி படிக்கிறது, இதெல்லாம் நமக்கு அந்த குர்ஆன் மாதத்தோடு நாங்கள் முடிச்சாச்சு. வா இப்போ இதுக்குள்ளே கேட்டால் விளங்கும் இன்றைக்கி யார் சுபவ தொழுதாண்டு. என்ன சார் இன்றைக்கி சுபவ தொழுதாக்கள் எத்தனை பேர்னு கையை தூக்குங்கான்னு கேட்டால் விளங்கு, நான் கேட்க மாட்டேன். அன்பார்ந்த மாணவர்களே, இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, திரும்பவும் சொன்னார் உண்மை சொன்னீர். ஃபஸ்ட்டுக்கு இஸ்லாத்தை பற்றி கேட்டார், உண்மைப்படுத்தினீர் என்றார். ஈமானை பற்றி கேட்டான், உண்மைப்படுத்தினார். அது பிறகு கேட்டான் அஹ்பிர்னி அனில் இஹ்சான். இஹ்சான் என்றா என்ன, உபகாரம் என்றா என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன? அப்பதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீ அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வை நீ பார்த்து கொண்டிருப்பது போல வணங்கணும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நீ இபாதத் செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. திரும்ப கேட்டார் அஹ்பிர்னி அனிஸ்ஸாஅ, கியாமத்தை பற்றி சொல்லுங்க, எப்போ வரும்? அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில். கேள்வி கேட்கப்படக்கூடியவரை விட கேள்வி கேட்பவர் இதில் அறிவுள்ளவர். எப்படி பதில் அப்படின்னா என்ன? என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். என்னை விட கியாமத்து என்ன கேட்குறீங்க, என்னை விட உங்களுக்கும் நல்லா தெரியும். எப்படி ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க? அதுபோல் சொன்னாங்க அஹ்பிர்னி அன் அமாராத்திஹா, கியாமத்துடைய அடையாளங்களை சொல்லுங்க. சில அடையாளங்களை சொன்னாங்க. அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா வான் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத்த ரியாஷாயி யததாவலூன ஃபில் புனியான் சொன்னாங்க. நீங்கள் பார்ப்பீங்க கியாமத்து நெருங்குற நேரம் தன்னை அடிமையாக்கி வைக்கக்கூடிய எஜமாட்டியை ஒரு தாய் பெற்றெடுப்பாள். விளக்கம் நிறைய இருக்குது சொன்னாங்க. காலில் செருப்பு அணிய இயலாதவர், ஆடு மேய்க்கக்கூடியவரெல்லாம் பெரும் மாளிகைகளை பெரும் வீடுகளை கட்டுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அச்சொட்டா இப்போ நடக்குது. நேற்று ஏழையாக இருந்தார், காசில் திடீர்னு பார்த்தா பில்டிங் ஒழும்போது சொன்னாங்க. இதெல்லாம் கியாமத்தில் எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கேள்வி கேட்டால் முடிஞ்சு எல்லாரும் போய்த்தாங்க, சஹாபாக்களும் போய்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஃபல பிஸ்து மலி, நான் கொஞ்ச நேரம் இருந்தேன், நான் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தேன். இப்போ தான் கேட்டாங்க, யா உமர் அத்ததிரி மணி சாயில். உமர் ரலியல்லாஹு வந்த யாருன்னு தெரியுமா உங்களுக்கும்? வந்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கும்? சொன்னாங்க அல்லாஹு ரசூலு ஆலம். யார் ரசூல் அல்லாஹ்? எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அப்போ தான் சொன்னாங்க ஃபஇன்னஹு ஜிப்ரீல். அவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். அவர் வந்து எப்படி ஒரு மாணவன் ஆசிரியரிடத்தில் கல்வி கற்க வேண்டும் என்ற அந்த ஒழுக்க முறையை கற்றுத்தந்து விட்டு சென்றார். சுப்ஹானல்லாஹ். இதனால இந்த ஹதீஸுக்கு பேர் ஹதீஸே ஜிப்ரீல். அப்போ ஒழுக்கம் இந்த ஹதீஸோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸே ஜிப்ரீல் என்று இந்த ஹதீஸுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஹதீஸ். இதனால தான் பாடசாலையில் அந்த ஆசிரியருடைய மேசையோடு சேர்த்து எங்களை மேசைகளை போட்டுக்கிறேன்னு ஒரு மாணவன் ஒரு மாணவி கல்வி கற்கக்கூடிய நேரத்தில் ஆசிரியருக்கு மிக நெருக்கமாக இருக்கும். ஏன்னா தர்பியத்துல் அவுலாத், பிள்ளை வளர்ப்பு என்பது மனுஷனுக்கு மட்டும்தான். மிருகங்களுக்கு பிள்ளை வளர்ப்பு இல்லை. ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு ஆடு, ஒரு மாடு இதெல்லாம் யார் தர்பியத் பண்ணுறியா? இல்லை. பூனைக்கு தெரியும் பிறந்து 2 நாளில் உடனே என்ன செய்யணும்னு தெரியும். அதான் எலும்பும், அதான் பால் குடிக்கும், அதான் அப்படி நடக்கும், அப்படியே போக ஆரம்பிக்கும். ஆனால் மனுஷன் பிறந்து 1 வருஷம் அழுகதான். பிறந்து 1 வருஷமாக அழுது. அது ஏன் அழுது, என்னத்துக்கு அழுது, அது பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். வாப்பாக்கும் தெரியா, நானக்கும் தெரியும். என்ன ஒரே புள்ள கத்தி இருக்கு, அதான் என்ன ஒரே கத்துது. தாய்க்கு தெரியும் பிள்ளை இப்போ பசியில் கத்துது, பிள்ளை இப்போ தூங்குறதுக்கு கத்துது, பிள்ளை இப்போ அது ஏதோ வயிற்று வலியில் கத்துது. இந்த அறிவு அல்லாஹ் தாய்க்கு மட்டும் கொடுத்துருக்கிறான். அன்பார்ந்த மாணவர்களை நாம் என்ன சொல்ல வரோம்னா, ஒழுக்கம் என்பது
வளர்ப்பு என்பது, தர்பியத் என்பது அது மனிதர்களாகிய எங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா குறிப்பாக்கி வைத்திருக்கிறான். மிருகங்களுக்கு தர்பியத்தும் இல்லை, அது அதில் மாட்டு வளர்ந்துட்டு போகுது. ஆட்டிறைச்சி நாம் சாப்பிட்றோம், மாட்டிறைச்சி நாம் சாப்பிட்றோம், அப்படி தானே? இந்த ஆட்டுக்கோ மாட்டுக்கோ 1 கிலோ இறைச்சி கொண்டு வச்சா சாப்பிடுமா? சொல்லுவாங்களே, புலி பசித்தாலும் புல்லு திங்காது, புலி பசித்தாலும் புல்லு திங்காது. அது என்னதான் பசின்றாலும் என்ன செய்யாது, அதுக்கு தெரியும் நமக்கு எது சாப்பிடணும், நாம் எது சாப்பிடக்கூடாது, நாம் எப்படி வளரணும், நாம் எப்படி. மனுஷனுக்கு தான் என்னது கட்டுப்பாடு இல்லை. சுகர் 250 இருக்கும், வட்லாப்பத்தை கொண்டு வச்சா பிஸ்மில்லான்னு எடுத்து வாயில் போடுவார். வட்லாப்பத்தை கொண்டு வச்சா பிஸ்மில்லா, ஆஜியார் உங்களுக்கு சுகரு, அது ஒரு டெப்லெட்டை கூட போட்டால் சரி ஆயிடும். டெப்லெட்டை கூட போட்டால். அன்பான மாணவர்களை நாம் என்ன சொல்ல வாரோம்டா, ஒழுக்கம் என்பது, தர்பியத் என்பது, வழிகாட்டல் என்பது ஏனைய மிருகங்களுக்கு இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான். அதிலும் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தாகிய, வளர்ந்து வரக்கூடிய எதிர்கால தலைவர்களாகிய இந்த மாணவர்களாகிய உங்களுக்கு ஒழுக்கம் என்பது கட்டாயம். இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறாங்க, படிப்புக்கு பின்னால் BA BCom அது இது என்னென்னமோ எல்லாம் போடுறாங்க. ஆனால் ஹோட்டலில் நின்று கொண்டு டீயை குடிக்காங்க, நோம்பில் எல்லாரும் பசியோடு இருக்காங்க. இவர் படித்தவர், இவர் நல்லா ஓஎல் ஏல் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, நோம்பில்லை. சுபோதலாமல் தூங்குறாரு, பெரிய படிப்பு, பேருக்கு பின்னால் நிறைய போட்டுக்கிறாங்க, ஒழுக்கம் இல்லை, அதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அதில் அது உலக கல்வியை படிக்கிறவராக இருக்கலாம், மார்க்க கல்வியை படிக்கிறவராக இருக்கலாம், முக்கியம் ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லை என்றால் அரபில் சொல்லுவாங்க, மன்லா அதபலஹு ஃபலா இல்மலஹு, எவனுக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு அறிவு என்பது கிடையாது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க, மன்லா அதபலஹு ஃபஹுவ துப்புன், எவனுக்கு ஒழுக்கம் இல்லையோ அவன் கரடியை போல. கரடி எப்படிப்பட்ட மிருகம், அது எப்படிப்பட்ட செயல்களை செய்யும் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை விட இன்னொரு படி மேலே சொல்லணுமாக இருந்தால் கடந்த 2019ஆம் ஆண்டு, நான் பயமில்லாமல் சொல்கிறேன், லைவில் போய் கொண்டிருக்கி, பிரச்சனை இல்லை, சொல்லணும், சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கி சொல்கிறேன். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி அந்த நடந்த அந்த தாக்குதலுடைய பிரதான சூத்திதாரிகள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது நம்ம ஊரில் பிறந்து தொலைஞ்சிட்டாங்க. ஆனால் அவர்கள் நல்ல அறிவில் உயர்ந்தவர்கள், நல்ல அறிவு இருந்துச்சு, நல்ல அறிவாளி. என்ன இருக்கல, ஒழுக்கம் இல்லை. கற்ற கல்வியை கொண்டு பிரயோசனத்தை அல்லாஹ் கொடுக்கல. கற்ற கல்வியை கொண்டு பிரயோசனமான கல்வி அவரு கிடைக்கல. அதனால தான் இன்றைக்கு ஒரு துவா சொல்லி தந்தாங்க. என்ன உங்களுக்கு, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா, இந்த சொல்லி தந்த துவாவா காலை கூடத்தில் சொல்லி கொடுத்தானே. இன்றைக்கு அடிக்கடி எங்களுக்கு சொல்லித்தர துவா, அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு பிரயோசனமான அறிவைத்தான். பிரயோசனமான அறிவு தானும் பிரயோசனப்படணும், தன் மூலமாக சமூகம் பிரயோசனம் அடையணும். இதுதான் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. அவர்களிடத்தில் எல்லாம் இருந்துச்சு, ஒழுக்கம் இருக்கல்ல, மூத்தவர்களை பார்த்து மதிக்கிற தன்மை இருக்கல்ல, ஆசிரியர்களை கண்டா மதிக்கிற தன்மை இருக்கல்ல, பெற்றோர்களை மதிக்கிற தன்மை இருக்கல்ல, அல்லாஹ் அட்ரஸே இல்லாமல் ஆக்கி விட்டார். பெரிய ஒரு உதாரணம் இது, பொறுப்போடு சொல்கிறோம். எனவே அன்பான மாணவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களிடத்தில் வளர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இருந்தால்தான் அறிவும் ஒழுக்கமும் ஒன்று சேரும்போது என்னோட வாழ்க்கை ஒழுமியமாகுது. அந்த ஒழுக்கம் இல்லை, அறிவு இருக்கு, படிச்சிருக்கார், நல்லா படித்து பட்டதாரியாக இருக்கார், ஒழுக்கம் இல்லை. அதனால தான் தன்னை கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமும் சுமந்து தனக்காக வேண்டிய பாடுபட்ட உம்மா வாப்பாவை சின்ன ஒரு விஷயத்தில் ஃபேஸ்புக்கில் கண்டது, வாட்ஸ்அப்பில் கண்டது, யூனிவர்சிட்டியில் கண்டது, ரோட்டில் கண்டது, அங்கே கண்டது, இங்கே கண்டதோட பெற்ற தாயை தந்தையை தவிக்க விட்டுப்பட்டு ஓடி போகும்.
நிறைய உதாரணங்கள் நம்ம சூழ நம்மளை சுற்றி அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்தில் இருக்கிறோம். நாங்கள் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழணுமாக இருந்தால், சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆளாக நாங்கள் மாறணுமாக இருந்தால், முக்கியம் எங்களோட வாழ்க்கையில் ஒழுக்கம். அதோடு முக்கியமாக 2 பேருடைய துவா எங்களுக்கு தேவை. யார்? முதலாவது எங்களோட பெற்றோர்கள், எங்களோட உம்மாவும் பாப்பாவும். அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரிய சொத்து. 8:30க்கு முடிக்க சொன்னாங்க, ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்கிறேன் சார். அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரிய சொத்து என்ன? எங்களோட உம்மாவும் பாப்பாவும். அல்லாஹ் குர்ஆனில் 3 விஷயத்தை சேர்த்து சேர்த்து சொல்கிறத போல வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லலை. எங்கெல்லாம் அல்லாஹ் அத்தியுல்லாஹ எனக்கு வழிபடுங்க என்று அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்கிறானோ, அத்தியூர் ரசூல நபிக்கு வழிபடுங்கன்னு சொல்கிறான். 2வது, அல்லாஹ் எங்கெல்லாம் தொழுகையை பற்றி பேசுகிறானோ அங்கு அல்லாஹ் ஜக்காத்தையும் சேர்த்து தான் சொல்கிறான். தொழுங்க ஜக்காத்து கொடுங்க, தொழுங்க ஜக்காத்து கொடுங்க. எங்கெல்லாம் அல்லாஹ் அனிஷ்குருளி எனக்கு நன்றி செலுத்துங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்கிறானோ அங்கு அல்லாஹ் வலிவாலிதைக்க உமது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள், பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். ஏன்? பெற்றோர்களை பராமரிப்பதென்பது, பெற்றோருக்கு அடிபணிந்து நடப்பதென்பது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வதென்பது கடமை அல்ல, கடன். ஏன்? எங்களுக்கு செஞ்சாங்க, சின்னத்தில் எங்களைய பெற்றாங்க, எங்களைய வளர்த்தாங்க, எங்களைய பராமரித்தாங்க, எங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தந்தாங்க, அறிவை கற்றுத்தந்தாங்க, எங்களை மனுஷனை ஆக்கி விட்டாங்க. அந்த பெற்றோருக்கு வாழ்நாளில் செய்கிற பெரிய உபகாரம்தான் பெற்றோருடைய துவாவுக்குரிய மக்களாக நாங்கள் மாறுறது. அல்கமா ரலியல்லாஹு ஒரு சஹாபி இருந்தார். சஹாபின்னு யாருக்கு சொல்கிறேன்? சஹாபின்னு யாருக்கு சொல்கிறேன்? ரசூலுல்லாவை கண்ணால் பார்த்தவர், ரசூலுல்லாவோடு ஒன்றா இருந்து தொழுதவர், ரசூலுல்லாவுடைய சுஹபத்தில் தோழமையில் இருந்தவர். இவர் தான் சஹாபி. அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அனுப்பினாங்க, இவருக்கு களிமாவை ஞாபகப்படுத்துங்க. போய் களிமா சொல்லி கொடுத்தா களிமா நாவுக்கு வருகிறதில்லை. அது சொல்ல என்னால் களிமா சொல்லலாம். எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய நஷ்டம். களிமா இல்லாமல் தான் போனான், அல்லாஹ் பாதுகாக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், யார் ரசூலல்லாஹ் களிமா சொல்லி கொடுத்தா சொல்கிறாங்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக வந்தாங்க, வந்து ஒன்றுமே கேட்கல. இவரை உம்மா ஹயாத்தோடு இருக்கான்னு கேட்டாங்க. ஒன்றும் கேட்கல. அவருடைய தாய் ஹயாத்தோடு இருக்கிறாவா? ஆம், அழைத்து வாருங்கள். தாய் அழைத்து வரப்பட்டா. கேட்டாங்க, தாயே உங்களோட மகன் உங்களோட எப்படி நடந்தார்? சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் மிகவும் நல்லவர். இதுதான் தாய். என்னதான் குத்தம் செஞ்சாலும் உள்ளத்தால் நோகாத ஒரே ஜீவன் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மட்டும்தான், பெற்றெடுத்த பெற்றோர்கள் மட்டும்தான். அப்போ கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், எந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், இவரை நான் கஷ்டப்பட்டு வளர்த்து. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் ஒவ்வொரு பெற்றோரும் எங்களுக்காகவே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பொருளாதார ரீதியில், உடல் ரீதியில் எப்படி கஷ்டப்படுறாங்க. தான் படுற கஷ்டத்தை சொல்லி காட்டாத ஒரே ஜீவன் எங்களோட உம்மா பாப்பா மட்டும்தான். சொன்னாங்க அந்த தாய், யார் ரசூலல்லாஹ், எந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், நல்லா வளர்ந்தார், கஷ்டப்பட்டு இவரை வளர்த்தேன். ஆனால் இவருக்கு திருமணம் முடித்து கொடுத்துட்டு இவர் மனைவியில் பேச்சை கேட்டு என்ன அநியாயம் செய்கிறார். இன்னொரு ரிவாயத்தில், இன்னும் அறிவிப்பில் வருகிறது, இவர் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வந்து அதனுடைய அந்த சாப்பாட்டுடைய தாக்கம் எனக்கு அநியாயம் செஞ்சார். ரசூலா கேட்டாங்க, தாயே உங்களோட மகனை நீங்கள் மன்னிச்சிடுங்கம்மா. சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இவர் செஞ்ச அநியாயம் மன்னிக்கிறதுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்குதில்லை. யார் ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் காட்டுக்கு போய் விறகுகளை சேகரித்து கொண்டு வாங்க. ஏன்னு தாய் கேட்டேன். சொன்னாங்க, நீங்கள் உங்களோட மகனை நீங்கள் மன்னிக்கலண்டா அவர் களிமா இல்லாமல் மௌத்தா வைத்துருவார். களிமா இல்லாமல் மௌத்தா போனால் எங்கே போவார்? நரகத்துக்கு போயிடுவார். அந்த தண்டனையை நான் உலகத்திலே கொடுக்க போகிறேன். தாய் சொன்ன, யார் ரசூலல்லாஹ், என் மகன் அப்படி செஞ்சிடாதீங்க, என் மகன் அப்படி செய்யாங்க யார் ரசூலல்லாஹ், நான் மன்னிச்சிட்டேன் யார் ரசூலல்லாஹ், நான் மன்னிச்சிட்டேன் நான் என்ன சொல்ல களிமா மொழிஞ்சார், மௌத்தா போனார். சுப்ஹானல்லாஹ். இதை விட வேறு உதாரணம் தேவையா?
அல்லாஹ் பொருந்தி கொள்ளணுமா, என்ன உம்மா வாப்பா என்ன பொருந்தி கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றி, உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி, உங்களோட வாழ்க்கையில் கௌரவம், உங்களோட வாழ்க்கையில் சுயமரியாதை எல்லாம் எங்கே இருக்கு? என்னோட உம்மா வாப்பாட துவால இருக்குது. உம்மா வாப்பாட ஆசை தான் முக்கியம். அதுக்காகத்தான் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதுக்காகத்தான் இவ்வளோ பாடுபடுறேன். உங்களை எல்லாரையும் வேலைக்கு சேர்த்தா உங்களோடாக சம்பாரித்து எவ்வளோ காசு பணம் கிடைக்கும். ஏன் உங்களை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? படிப்புக்கு ஏன் இவ்வளோ செலவழிக்கிறாங்க? ஏன் பிள்ளை நல்ல பிள்ளை, பெரிய எண்ணத்தோடு, பெரிய ஆசையோடு, பெரிய மேலெண்ணத்தோடு உங்களை வளர்க்குறாங்க. அல்லாஹ்வுக்காக கேட்குறேன், அதில் நீங்கள் மண்ணள்ளி போட்டுடாதீங்க. உம்மா அப்பாட கனவுல மண்ணள்ளி போடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னும் இருக்காது எங்களோட ஆசிரியர்கள் மிக முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உனக்கு ஒரு எழுத்தை யார் படித்து தாராங்களோ அவருக்கு நான் அடிமையை போல. அடிமைண்டா தெரியும் யாருன்னு. எனவே முக்கியம் இந்த ஆசிரியர்கள் துவா, பெற்றோர் துவா. இது ரெண்டும் இருந்தால் உலகத்தில் அல்லாஹ் உயர்த்துவான், அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். எங்களை கொண்டு அல்லாஹ் சமூகத்தில் எங்களை பிரயோசனமானவனாக, சமூகத்துக்கு பிரயோசனமான பிள்ளையாக அல்லாஹ் எங்களை மாற்றுவான். இப்படியான ஒழுக்கமுள்ள நல்ல சமூகத்துக்கு பிரயோசனமான பிள்ளைகளாக நீங்கள் எல்லாம் உருவாகணுன்று தான் இந்த ஆசிரியர்களும் இந்த பெற்றோரும் எல்லாரும் சேர்ந்து எங்களை கஷ்டப்படுறாங்க. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, நான் உங்களிடத்தில் கடைசியாக நான் உங்கள்கிட்ட ஒரு வினயத்தை வேண்டிக் கொள்கிறேன். முக்கியமாக படிப்பில் ஆர்வம் செலுத்துறதோடு இபாதத்தோடு தொடர்பாக இருங்க. கல்வி அதோடு சேர்த்து ஒழுக்கம், அந்த ரெண்டும் சேர்ந்து இபாதத் வரும் பொழுது அந்த அறிவு பிரயோசனமான அறிவாக எங்களுக்கு மாறும். எவ்வளோதான் படிக்கிறோம், படிப்பு கூட 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 எங்கள்கிட்ட பணிவுத்தன்மை வரணும். ஒரே ஒரு ஹதீஸோடு முடிஞ்சு கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்தாத இல்மன், ஒருவருக்கு அறிவு கூடிக்கொண்டே போகுது, வலம் யஸ்தத் ஹுதன், ஆனால் அறிவு கூட 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 என்ன வரணும்? எங்கள்கிட்ட பணிவுத்தன்மை வரணும். அறிவு என்ன செய்யும்? அது பெருமையை உண்டாக்கும். அறிவு கூட 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 என்ன செய்யும்? எங்களிடத்தில் பெருமைத்தன்மை வரும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிஸ்தாத இல்மன், ஒருவருக்கு அறிவு கூடுது, வலம் யஸ்தத் ஹுதன், அவர்கிட்ட ஒழுக்கம் வரல, பணிவுத்தன்மை வரல, மற்றவரை மதிக்கிற தன்மை வரல, ஆசிரியரை மதிக்கிற தன்மை வரல, பெற்றோரை மதிக்கிற தன்மை வரல. லம் யஸ்தத் மின் அல்லாஹி இல்லா புஅதா. அறிவு கூடுது, அறிவு கூடுது, அறிவில் முன்னேறிக்கொண்டே போகிறாரு, ஒழுக்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தூரமாகிக் கொண்டே போகிறார். எனவே அன்பான மாணவர்களே, அல்லாஹ் உங்கள் எல்லாரையும் பொருந்தி கொண்டு இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனமான நல்ல சிறந்த கல்விமான்களாக அல்லாஹ் உங்களை எல்லாரையும் ஆக்கணும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த அதிபரும் தான், இந்த ஆசிரியர்களும் தான், ஏனைய ஆசிரியரும் தான் எங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. எனவே சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி ஒழுங்காக படித்து ஆசிரியர்கள் துவா, பெற்றோருடைய துவாவுக்கு ஆளாகி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான சிறந்த கல்விமான்களாக இந்த ஊரும் நாடும் போற்றக்கூடிய சிறந்த கல்விமான்களாக அல்லாஹ் உங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று வேண்டிக் கொண்டு என்னையும் அழைத்து இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்காக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கும் பாடசாலையுடைய அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.